ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான். காலையில் எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடிச்சுட்டு பார்த்தா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மட்டன் குழம்பு, சில்லி சிக்கன். ஸோ இந்த ஊரில் தான் நான் இந்த மாதிரி பார்சல் கட்டி பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் இன்க்ரீடியன்ஸை வெட்டிட்டு முதல்ல தண்ணியில் 3 தடவை மட்டன் சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சில்லி சிக்கனுக்கு தேவையான மசாலாஸ்லாம் போட்டேன். உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள். எனக்கு தேவையான காரம் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் எக்ஸஸாகவே சாப்பிடுவோம். ஸோ 3 ஸ்பூன்ஸ் வந்து போடுவேன், சின்ன ஸ்பூன் தானே, அவ்வளோதான். போட்டுட்டு அதெல்லாமே பிசைஞ்சு விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதுக்கப்புறம் தான் அரைச்சி போட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வெட்டிட்டு இந்த தடவை மட்டன் குழம்புக்கு வந்து ஒரு சின்ன மசாலா, அந்த மசாலாவை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். இந்த மசாலா ஆட் பண்ணி இதை வந்து ஃப்ரை பண்ணி மிக்ஸியில் அரைச்சி அதை தனியாக வச்சுக்கிட்டேன். தேங்காய் சோம்பு அரைச்சி தனியாக வச்சுக்கிட்டேன். இந்த மசாலா அரைச்சி தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கி ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுட்டு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பட்டை, சோம்பு எல்லாமே அந்த மசாலாஸில் ஆட் பண்ணி அரைச்சிருப்பதுனால வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து அடுப்பில் கறிகிடும். அதனால் சிம்மில் வச்சு இஞ்சியை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் ஒரு உருளைக்கிழங்கு, மட்டன் குழம்புக்கு உருளைக்கிழங்கு போட்டால் சூப்பராக இருக்கும். அதனால் தக்காளியும் உருளைக்கிழங்கு போட்டு வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் வந்து மசாலாஸ் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த சின்ன வெங்காயம், சோம்பு, பட்டை, 4 வரமிளகாய் இது போட்டுங்க, அதை பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மட்டன் தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிடணும். இதோட ஃபைனல் டச்சு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணணும். ஆனால் மல்லித்தூள் எப்போ ஆட் பண்ணணும்னா நம்ம இந்த மசாலா கொதித்து வரும்போது மட்டன் ஆட் பண்ணிடணும். மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தான் ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு மூடி வச்சு விசில் வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும்.